ராதே கிருஷ்ணா. நாராயணீயம் தியான ஸ்லோகத்தின் பொருளை பார்ப்போம். அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நீஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே. ஸ்ரீ மகா கணபதயே நமக. பிறப்பற்றவராகவும் யானை முகத்தோராகவும் இரவும் பகலும் எப்பொழுதும் இருப்பவராகவும் பல தந்தங்களை உடையவராகவும் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பவராகவும் இருக்கும் ஒற்றை கும்பரை வழிபடுகின்றோம். ஸ்ரீ மகா கணபதிக்கு நமஸ்காரம். குரவே சர்வலோகானாம் பீஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமக. அஸ்மத் குரு சரணாரவிந்தாப்யாம் நமக. உலகங்களுக்கு குருவாக இருப்பவரும் பிறவி நோய்களுக்கு மருந்தாக இருப்பவரும் அனைத்து வித்தைகளுக்கும் அதாவது கல்விகளுக்கும் நிதியாக இருப்பவருமான தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம். அஸ்மத் குரு சரணாரவிந்தாப்யாம் நமக. எங்கள் குருவின் தாமரை போன்ற பாதங்களுக்கு நமஸ்காரம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மயே. ஸ்ரீ ஹயக்ரீவமூர்த்தயே நமக. ஞானத்தின் இருப்பிடமும் ஆனந்தமயமானவரும் தூய்மையான ஸ்பட்டிகம் போன்ற தேகத்தை உடையவரும் சகல கல்வி கலைகளுக்கு ஆதாரமானவருமான ஸ்ரீ ஹயக்ரீவரை வணங்குகின்றேன். சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவது மே சதா. ஸ்ரீ மகா சரஸ்வத்யை நமக. ஹே சரஸ்வதி தேவியே, உனக்கு நமஸ்காரம். விரும்பிய ரூபம் எடுப்பவளே, வரங்களை அளிப்பவளே, எனது கல்வியை தொடங்குகின்றேன். அது எனக்கு எப்பொழுதும் வெற்றியாக அமையட்டும். உமா கோமல ஹஸ்தாப்ஜ சம்பாவிதலலாடகம் ஹிரண்ய குண்டலம் வந்தே குமாரம் புஷ்கரஸ்ரஜம். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. உமையின் மென்மையான தாமரை கைகளினால் தடவப்பட்ட நெற்றியையும் பொன் குண்டலங்களையும் உடைய குமாரனாகிய முருகனை வணங்குகின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரட்ச ரட்ச மகாபாஹோ சாஸ்திரே துப்யம் நமோ நமக. பூதங்களின் தலைவரே, கருணை நிறைந்தவரே, மகா பாவங்களை அழிப்பவரே, எங்களை காப்பாற்றுங்கள். சாஸ்தாவே, ஐயப்பனே, உங்களுக்கு எங்கள் நமஸ்காரம். கோமலம் குஜயன் வேணும் ஷியாமலோயம் குமாரக வேதவேத்யம் பரம் பிரம்ம வாசதாம் புரதோ மம. புல்லாங்குழலை இனிமையாக வாசிக்கும் ஷியாமல நிறம் கொண்ட அந்த குமரன் கிருஷ்ணன் ஆனவன் வேதங்களால் அறியப்படும் பரம்பொருள் என் கண் முன்னே பிரகாசிக்கட்டும். சாயங்காலே வனந்தே குசுமித சமயே சைகதே சந்திரிகாயாம் திரைலோக்யாகர்ஷணாங்கம் சுரவர கணிகா மோகனாபாங்கமூர்த்திம் சேவ்யம் ஸ்ருங்காரபாவைஹி நவரசபரிதைஹி கோபகன்யா சகஸ்ரைஹி வந்தேகம் ராசகேலீரதம் அதிசுபகம் வஷ்யகோபால கிருஷ்ணம். மாலை நேரத்தில் வனப்பகுதியில் பூக்கள் மலர்ந்திருக்கும் போது மணல் பரப்பில் நிலவொளியில் 3 உலகங்களையும் கவரும் அங்கங்களுடன் தேவலோகப் பெண்களை மயக்கும் அழகுடன் 9 ரசங்கள் நிறைந்த ஸ்ருங்கார பாவங்களுடன் ஆயிரக்கணக்கான கோபிகைகளால் சேவிக்கப்படும் ராசலீலையில்
மகிழ்ந்திருக்கும் மிகவும் மங்களகரமான வஷ்யகோபால கிருஷ்ணனை நான் வணங்குகின்றேன். ஆநீல ஸ்லஷ்ணகேஷம் ज्वलितमकरसत्कुण्डलं मन्दहास शन्दात्रं कौस्तुभश्री परिगतवनमालोरुहाराभिरामं श्रीवत्साङ्गं सुबाहुं मृदुलसदुदरं काञ्चनच्छायचेलं चारु स्निग्धोरुमम्बोरुगललितपदं भावयेऽहं भवन्तम्. நீல நிறமான அழகான கூந்தலுடன் பிரகாசிக்கும் மகர மீன் வடிவிலான அழகிய காதணிகளுடன் புன்சிரிப்புடன் கௌஸ்துபமணியின் ஒளியுடன் பரந்த வனமாலையுடன் அகன்ற காரங்களுடன் ஸ்ரீவத்சம் என்ற அடையாளத்துடனும் அழகான கைகளுடன் மென்மையான அழகான வயிற்றுடன் பொன்னிறமான ஆடையுடனும் பளபளப்பான தொடைகள் மற்றும் அழகிய பாதங்களை கொண்ட பகவானே, உன்னை நான் வணங்குகின்றேன், தியானிக்கின்றேன். ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரி முராரி ஹே நாத நாராயண வாசுதேவ. ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரி முராரி ஹே நாத நாராயண வாசுதேவ. ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஹே நாத நாராயண வாசுதேவ. என் தலைவா, முரன் என்ற அசுரனை அழித்த கிருஷ்ணா, கோவிந்தா, நாராயணா, வாசுதேவா என கூறுகின்றார். மோட்சாப்தி சாரணர பாகவதாத்யமத்னோ நாராயணீய நவநீதமகோ गृहीत्वा மாயாமயோக பரிதப்த ஜனாய யோதாத் நாராயணாய அவனீசுராய நமோஸ்து தஸ்மை. மோட்ச சமுத்திரத்தின் சாரமான ஸ்ரீமத் பாகவதம் போன்ற நூல்களை கடைந்து நாராயணியம் என்ற வெண்ணையை எடுத்து மாயையால் ஏற்படும் துன்பங்களால் வருந்தும் மக்களுக்கு வணக்கம் என்று கூறுகின்றார். கங்கா கீதா சகாயத்ரி அபிசதுலசிகா கோபிகா சந்தனம் தத் சாலக்ராமாபிபூஜா பரபுருஷ ததைகாதசே நாமவர்ணாக ஏதான்யஸ்டாப்யயத்னான்யயி கலிசமயே त्वत्प्रसाद प्रवृत्या क्षिप्रं मुक्तिप्रदानीत्य पितधूर् ऋषयस्तेषु मां सज्जयेताः. கங்கை, கீதை, காயத்ரி, துளசி, கோபி சந்தனம், சாலக்கிராம பூஜை ஆகிய அனைத்தும், ஏகாதசி விரதம், பகவன் நாமம் ஆகிய 8ம் கலியுகத்தில் பகவானின் அருளால் விரைவாக முக்தியை அளிக்கக்கூடியவை என்று ரிஷிகள் கூறியுள்ளனர். தசகம் 92 இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிभ्यां நிர்மோக்தம் நித்யமோக்தம் நிகமசதசகஸ்ரேன நிர்பாஷ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷாத்மகம் பிரம்ம தத்துவம் தத்தாவத் பாதி சாட்சாத் குரு பவனபுரே ஹந்தபாக்யம் ஜனானாம். அளவற்ற நிகரற்ற காலம் மற்றும் தேசத்தால் கட்டுப்படாத நித்தியம் உத்தமான 1000 வேதங்களால் போற்றப்படும் தெளிவற்றதாக தோன்றினாலும் தரிசித்த மாத்திரத்தில் பெறும் புருஷோத்தமமான பிரம்ம தத்துவம் உடைய பகவான் ஸ்ரீ குருவாயூரப்பனாக காட்சியளிக்கின்றார். மக்களுடைய பாக்கியமே பாக்கியம். இந்த ஸ்லோகம் முதல் தசகத்தில் முதல் ஸ்லோகமாக அமைந்துள்ளது. ஸ்ரீ நாராயண பட்டஸ்ய கவே அதிமனோகரம் நாராயணீயம் இதய ஸ்தோத்திரம் ஜெயதி பாவனம். கவிஞரான ஸ்ரீ நாராயண பட்டத்திரி இயற்றியதும் மிகவும் மனோகரமானதும்
புனிதமானதுமான நாராயணியம் என்ற இந்த ஸ்தோத்திரம் மிக சிறந்து விளங்குகிறது. பீதாம்பரம் கரவிராஜித சங்க சக்கர கௌமோதகி சரசிஜம் கருணா சமுத்திரம் ராதா சகாயம் அதிசுந்தரமந்தகாசம் வாதாலயே சமனிஷம் ஹிருதி பாவயாமி. மஞ்சள் பட்டாடை அணிந்தவர், கைகளில் சங்கு சக்கர கதை மற்றும் தாமரை மலரை ஏந்தியிருப்பவர், கருணை கடல் போன்றவர், ராதைக்கு துணையாக இருப்பவர், மிகவும் அழகான புன்சிரிப்புடன் இருப்பவர். குருவாயூரப்பனை எப்பொழுதும் என் இதயத்தில் தியானிக்கின்றேன். ஹரியான இறைவனுக்கு நமஸ்காரம். நாராயணா, அகில உலகங்களுக்கெல்லாம் தலைவா, இறைவா, உனக்கு நமஸ்காரம். ராதே கிருஷ்ணா.